Shalom, shalom. Praise the Lord, everyone. A righteous will fall 7 times and he'll rise again. நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் அவன் திருப்பி எந்திரிப்பான். நீதிமான்னா யாரு? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிச்சு அவர் மூலியமா நமக்கு ரட்சிப்பு உண்டுன்னு விசுவாசிக்கிறவங்க எல்லாருமே நீதிமான்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம நினைக்கலாம், சம்டைம்ஸ் நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் கர்த்தருடைய சமூகத்துல வர தகுதியற்றவ அப்படின்னு சொல்லி நம்மளோட குயம் நம்மள ரொம்ப குத்தும் போது கர்த்தர் சொல்றாரு, பை யோர் மிஸ்டேக்ஸ் யூ லேர்ன். அண்ட் அந்த மிஸ்டேக் மூலமா தான் கர்த்தர் நமக்கு நிறைய காரியங்கள் சொல்லி கொடுக்க விரும்புறாரு. நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோன்றதுக்காக இசப்பா நான் தப்பு பண்ணிட்டேன், இனிமே அவர் சமூகத்துல போவே கூடாது அப்படி இல்லை. நீங்க தப்பு பண்ணாலும் திருப்பி எந்திரிக்கிறதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பு தராரு. அண்ட் அந்த திருப்பி எந்திரிக்கிற வாய்ப்பு உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, நீங்க அவர்கிட்ட போகும்போது, நீங்க அந்த பாவத்துக்கான ஒரு மன்னிப்பு கேட்கும்போது கர்த்தர் அதை மன்னிச்சு நீங்க திரும்ப எழும்புறதுக்கான ஒரு பலனை கொடுப்பாரு. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த ஒரு காரியத்தினால நான் கர்த்தரை விட்டு விலகி இருக்கேன், இந்த ஒரு விஷயத்த நான் செஞ்சுட்டேன், கர்த்தருடைய சமூகத்துல எனக்கு மன்னிப்பு இருக்குமான்னு தெரியல அப்படின்னு அந்த சந்தேகத்தினாலேயே நிறைய பேர் நிறைய வேற விதத்துல வேற பிலீஃப்ல போயிடுறாங்க. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை, அந்த நீங்க செய்த காரியத்துக்காக மனம் திரும்பினா போதும், கர்த்தர் உங்களை ரட்சிக்க வல்லவரா இருக்காரு. உங்களை மறுபடியும் உங்களை கட்டவும் உங்களை எழுப்பவும் கர்த்தர் வல்லவரா இருக்காரு. God bless you.